சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதவை திறந்ததும் யார் உள்ள இருக்கா வெளியில வாங்கன்னு சத்தம் போடுறாங்க ரகுராம் சத்தம் கேட்டு மாயாவும் சீனுவும் வெளியில வராங்க. மாயா சீனு ரெண்டு பேரும் வெளியில வரதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்ததும் ரகுராமோட ஆட்டம் முடிஞ்சது பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாமா இந்த அதிர்ச்சியில ரகுராமே முடிஞ்சாலும் முடிஞ்சிருவான் பாருன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. மாயா சீனு இவங்க ரெண்டு பேர்த்தையும் முதல்ல பார்த்ததும் ரகுராம் முதல்ல கையை முறுக்குறாரு. ரொம்ப தலைகுனிவு அப்படிங்கிற மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ரெண்டு பேர்த்தையும் யாரு எந்த ஒரு கேள்வியும் கேட்கறதுக்கு முன்னாடி மணிவண்ணன் சிவராமன் அவங்களுக்கு பின்னாடி ஒரு 5-6 பேர் ஓட்டோட்டமா ஓடி வராங்க. நெத்தியில திண்ணீர் பட்ட கையில பூ பிரசாதத்தோட வராங்க. அச்சோ இத்தனை பேர் உள்ள இருந்தாங்களா, என்னடா இது நம்ம தான் தப்பு கணக்கு போட்டுமா அப்படின்னு புவனேஸ்வரி அவங்க வச்ச ஆள் அந்த பூக்கடைக்காரரை அப்படி ஜாட பண்ணி நீ ஓடிடு ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆட கட்டுறாங்க. அதே மாதிரி பூக்கடைக்காரர் அங்கிருந்து ஓடிடுறாரு. மணிவண்ணன் வெளியில வந்ததும் விளாசி தள்ளிடுறாரு. கோயிலுக்குள்ள ஆள் இருக்கிறதோட தெரியாத கோயில் கதவை யார் பூட்டுனதுன்னு கேட்கறாங்க. கேட்கறனால யார் பூட்டுனது பதில் சொல்லுங்கன்னு சத்தம் போடுறாங்க. கோயிலுக்குள்ள இத்தனை பேர் இருக்கணுமால அதை கூட பார்க்காம யார் பூட்டுனதுன்னு சிவராமனும் சப்போர்ட் பண்ணி கேட்கிறாரு. ஒரு ஓரமா கொண்டு பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டதெல்லாம் ஒரு குத்தமா? ஆமா கோயில் கதவை எதுக்காக பூட்டினீங்க அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சிவராமன். கோயில் கதவை பூட்டின அந்த அறிவாளியை கொஞ்சம் காட்டுங்க, அவனை தலைகளை கட்டி தொங்க விடனா இல்லையான்னு பாருங்க, அவனை காட்டுங்கன்னு கேட்கறாங்க சிவராமன். நம்மளை எல்லாம் கூப்பிட்டு அந்த பூக்கடைக்காரனு காணுமேன்னு எல்லாரும் அங்கங்க தேடுறாங்க. ஓ ஓடிட்டானா அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், அவனை பிடிச்சு தோலை உரிக்கிறனா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். மச்சான் எங்களை கோயிலுக்குள்ள வச்சு பூட்டினதும் இல்லாம உங்களையும் வர வச்சு இப்படி ஒரு கூத்து பண்ணிட்டானான்னு கேட்கறாங்க. உள்ள ஏதோ காதல் ஜோடிங்க அசிங்கப்படுத்ததுனால எங்களுக்கு கதை கட்டி விட்டாங்கிறாங்க. ஓ அது வேறையாங்கிறாங்க மணிவண்ணன். இவங்க பண்ணின கூத்துல அந்த கடவுளே கதவு திறந்து ஓடி வரணும் போல இருக்குதே. மச்சான் பாத்தீங்களா இந்த கூத்த? என்னங்க என்ன ஏதுன்னு கூட நல்லா தெரிஞ்சுக்காமையும் பார்க்காமையும் இப்படியா ஊரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவீங்கன்னு கேட்கறாங்க ரகுராம். ஐயா இந்த பூக்கடைக்காரன் சொன்னான்னு நாங்களும் ஏதோ தெரியாதனமா இப்படி பண்ணிட்டோங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு வேலை போகலைன்னா எங்களையே இப்படி வச்சு அசிங்கப்படுத்தணும்னு கேட்கறாங்க மணிவண்ணன். என்ன போனாது கோயிலுக்குள்ள நம்ம பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் தானே இருந்தாங்கன்னு கேட்கறாங்க. ஆமாண்ணே எனக்கும் அதுதான் புரியலன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. மாயா மணிவண்ணனை பார்த்து மாமா ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி பார்வையாலேயே நன்றி சொல்றாங்க. சிவராமனும் சீனுவை பார்த்து நான் இருக்கண்டா நீ எதுக்கு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி பார்த்து சைகை பண்ணிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா மாயா வீட்டுக்கு போன் அடிக்கிறாங்க. அங்க மணிவண்ணன் போன் அடிச்சுட்டே இருக்குது. அவர் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. பேப்பர் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இப்படி போன் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சும்மா காதல் எடுத்து வச்சுக்கிறாங்க. பேசாம அமைதியா நின்றுட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு சிவராமன் வர்றாரு. என்ன ஒண்ணுமே கேட்கலையே, சரி அவங்களா பேசுற வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு காதலியே வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க மணிவண்ணன். இதை பார்த்த சிவராமன் வந்து கேட்கிறாரு, என்ன மாமா ஒண்ணுமே பேசாம போன காதல் வச்சுட்டு இருக்கீங்களா என்னன்னு கேட்கறாங்க. என்ன மச்சா போன் பண்ணது அவங்க தானே பேசணும், அதுதான் அவங்களே பேசணும்னு நான் காதல் வச்சுட்டு இருக்கிறேங்கிறாங்க. அவங்கள நானான்னு பாக்குறேன், எப்பதான் பேசுவாங்களோ அது வரைக்கும் நானும் காதலியே வச்சிருக்கேன், நீங்க போய் வேலையை பாருங்கிறாங்க. ஓ மணிவண்ணனும் சிவராமன் தான் கிட்ட இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமா நான் மாயா பேசுறேங்கிறாங்க. அட மாயாவா, மாயா என்னாச்சு ஏன் அழுகுறேன்னு கேட்கறாங்க மணிவண்ணன். நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். மாயா நடந்த விஷயங்கள் அத்தனையும் மணிவண்ணன் கிட்டையும் சிவராமன் கிட்டையும் சொல்லிடுறாங்க. சீனு மாயா ரெண்டு பேரும் இப்ப கோயிலுக்குள்ள தவிச்சுக்கிட்டு நிக்கிறதையும் வெளியில பூட்டிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. மாயா எங்களை உள்ள வச்சு பூட்டிட்டு பெரியப்பாவை கூட்டிட்டு வரதா ஊர் மக்களே எல்லாரும் போயிட்டாங்க, இது யாரோ ஒருத்தர் செஞ்ச வேலை மாமா, இப்படி பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மணிவண்ணனும் சிவராமனும் சரி இரு நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சதும் சிவராமனும் மணிவண்ணனும் அவசரமா ஓடுறாங்க. சிவராமனும் மணிவண்ணனும் போற வழியில பேசிக்கலாம் வா மச்சான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் தோட்டத்துல வேலை செய்யறவங்க ஒரு 4-5 பேர்த்த கூப்பிட்டு கையில ஏணியோட போறாங்க. கோயில் மதில் செவுத்து மேல ஏணியை வச்சு செருப்பை கட்டிட்டு ஒவ்வொருத்தரா ஏறி உள்ள குதிக்கிறாங்க. மாயாவும் சீனும் எப்படியாவது எங்களை காப்பாற்ற அப்படின்னு வேண்டிக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த இடத்துல மணிவண்ணன் சிவராமன் இவங்க கூட வந்திருந்த பல பேர் எல்லாரும் வந்ததும் மாயாவின் சீனுவையும் பாக்குறாங்க. மாயா சீனு நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் மாமா சொல்லிட்டாரு. மாமா சித்தப்பா யாரோ வேணும்னு தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு மாயா சொல்றாங்க. சரி நான் சொன்ன மாதிரி வெளியில எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும் சரியா அப்படின்னு சிவராமன் சொல்றாங்க. எப்படி சித்தப்பான்னு கேட்கறாங்க மாயா. எல்லாரும் ஒன்னா தான் கோயிலுக்குள்ள வந்தோம், ஒன்னா தான் சாமி கும்பிட்டோம், நாங்க உள்ள இருக்க யாரோ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்கன்னு நம்ம இப்ப வெளியில போய் சொல்ல போற கதை எதுங்கிறாங்க சிவராமன். நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மச்சான் இந்த திருநீர் எடுத்துக்கோங்க, எல்லாரும் சாமி கும்பிட வந்த மாதிரி ஒரு அத்தச்சியா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருநீர் பட்டை போட்டுக்கிறாங்க. மணிவண்ணன் நெத்தியில பட்டியும் போட்டுக்கிட்டு ஒரு கவர்ல பூவையும் போட்டுக்கிட்டு வெளியில வராங்க. சரி நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம்னு மாயாவின் சீனுவையும் முன்னாடி அனுப்புறாங்க. இதுதான் அங்க மணிவண்ணன் சிவராமன் நடத்திய நாடகம். வெளியில புவனேஸ்வரிக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஒன்னும் புரியாம குழப்பத்தோட நிக்கிறாங்க. ஆமா கோயில பூட்டு போட சொன்னது யாருன்னு கேக்குறாங்க ரகுராம். ஐயா இந்த ஓரமா தேங்காய் பழக்கடை வச்சிருக்கான், அவன் தான் பூட்டு போட்டுட்டு எங்களுக்கு தகவல் சொன்னான்னு சொல்றாங்க. கோயில்ல இப்படி ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணனவன் நம்ம பஞ்சாயத்துல வந்து சரியான பதில் அவன் சொல்லியே ஆகணுங்கிறாங்க ரகுராம். அது வரைக்கும் அவன் இங்க கடை போடக்கூடாதுங்கிறாங்க. சரிங்கய்யா நாங்க சொல்லிடுறோங்கிறாங்க. கொஞ்சம் பணத்தை கொடுத்து தேங்காய் பழக்கடைக்காரனை கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்க சொல்லுங்க, இங்க வந்துட்டு போறான் அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி. சரிம்மா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிறாங்க. எல்லாம் அந்த பழக்கடைக்காரன் பண்ணன வேலை, எல்லாத்தோட வேலையும் கெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் கலைஞ்சு போறாங்க. வீட்டுல பாட்டி சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர் கோயில்ல எப்பவுமே நடந்ததில்ல, ரொம்ப கெட்டு போச்சுன்னு பேசிக்கிறாங்க. ஆமா கோயிலுக்குள்ள இருக்கிறது உள்ளூர்காரங்களா இருப்பாங்களா இல்ல வெளியூர்
வெளியூர்காரங்களா இருப்பாங்களான்னு பார்வதி கேட்குறாங்க. யாரா இருந்தா என்ன, அண்ணன் நிச்சயமா அதுக்கு பெரிய தண்டனை தான் கொடுப்பாருங்கிறாங்க பத்மா. ரகுராம் வந்துட்டாங்க. ஏப்பா ரகு, அதுக்குள்ள பஞ்சாயத்து முடிஞ்சுதான்னு பாட்டி கேட்குறாங்க. உள்ள இருந்தது யாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க பத்மா. உள்ள இருந்தது யாரு, நாங்க தான் சொல்றாங்க மணிவண்ணன். பத்மா, இந்த கோயில் பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுங்கிறாங்க. எங்க எந்த நேரத்தில் எப்படி விளையாடுறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க பத்மா. கோயிலுக்குள்ள யாரோ காதல் ஜோடி இருக்கிறதா சொன்னாங்க. யாருன்னு கேட்டா நாங்க தானே சொல்றீங்களே. அட உண்மையை தான் சொல்றோம் பத்மா. மச்சான் நீங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க எதுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னு கேட்குறாங்க. சாமி கும்பிட ஷார்ட் புட் விளையாட கேட்குறப்பா கேள்வி. பத்மா, கோயிலுக்கு எதுக்கு போவாங்க, எல்லாம் உனக்காகத்தான். நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு தான் நான் கோயிலுக்கு போனேங்கிறாங்க. கோயில்ல பொங்கலும் புளியோதரையும் கொடுத்தாங்களா, அதை வாங்கி நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்க அங்க ஏதோ காதல் ஜோடி இருக்கிறதா கதவு எடுத்து போட்டுருந்தாவல எங்க கிட்ட வந்து சொன்னாங்க. மச்சான் கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்றாளே மச்சான், உங்க அக்காளுக்கு நீங்களே சொல்லி புரிய வைங்கிறாங்க. சரி சரி இருங்க மச்சான், நான் எங்க அக்காளுக்கு நானே சொல்லி புரிய வைக்கிறேன்னு சிவராம்னு சொல்றாரு. அக்கா, நானு சீனு மாயா மச்சான் எல்லாரும் கோயிலுக்கு போனோம். அவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. நாங்க பொங்கலும் புளியோதரையும் வாங்கி ஓரமா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து யாரோ கோயில் கதவை இழுத்து போட்டிட்டாங்க. மேல மச்சான் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சிவராமன் மணிவண்ணனை கொத்து விடுறாங்க. அதான் நடந்தது அப்படின்னு மணிவண்ணன் சமாளிக்கிறாரு. பத்மா, கோயிலுக்குள்ள நாங்க மட்டுமா இருந்தோம், ஊர்க்காரங்களும் இருந்தாங்களே. முட்டா பசங்க நாங்கெல்லாம் இருக்கிறது தெரியாம கோயில் கதவை பூட்டிட்டு இந்த வேலையை பார்த்துட்டாங்கிறாங்க. அப்புறம் தெரியுமா, அசிங்கப்பட்டது அவன் தான். அவனை பிடிக்கிறக்குள்ளேயே அவன் ஊர் விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கிறாங்க. யாரோ ஒருத்தன் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணுங்கிறக்காக இந்த வேலையை பார்த்துருக்கான். எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க ரகுராம். என்னங்க சொல்றீங்கன்னு ஜானகி கேட்குறாங்க. ஆமா ஜானகி, நல்லா யோசிச்சு பாரு. இவங்க 2 பேர் மட்டும் முன்னாடி நின்று பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு யாரோ கோயில் கதவை இழுத்து போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசிங்கப்படுத்துறதுக்கு தானே. ஊரை கூட்டி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அண்ணே, எனக்கும் அப்படித்தான் தோணுது. நம்மளுக்கு வேண்டாத யாரோ நம்மளை திட்டம் போட்டு இப்படி அசிங்கப்படுத்தணும் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க சிவராமன். இந்த வேண்டாதவங்க யாருன்னு கண்டுபிடி சிவா. நம்ம இந்த வேலையை பார்க்கறத வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், ரகசியமாவே இருக்கட்டுங்கிறாங்க ரகுராம். சரிங்கிறாங்க சிவராமன். ஜானகி சீனுவையும் மாயாவையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பக்கமா சாருவுக்கு சந்தேகமாவா இருக்கு. இவங்க சொல்றது எல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. என்னமோ நடந்திருக்கு, ஆனா நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வேற ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க சாரு. சீனு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம சோகமா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு மணிவண்ணன் வராங்க. அவங்க அப்பாவை பார்த்ததும் எழுந்திருக்கிறான். உட்காரடா, எப்படியோ கோயில் பிரச்சனையில இருந்து தப்பிச்சாச்சு. மட்டும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லினா பெரிய பிரச்சனையா இருக்கும்பாங்கிறாங்க சீனு. பொய் குற்றச்சாட்டுனால நாங்க போய் பஞ்சாயத்துல நின்று இருக்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க சீனு. எது பொய் குற்றச்சாட்டாப்பா? நானும் மாயாவும் கோயிலுக்குள்ள இருந்து வெளியே வந்ததை பார்த்து நாங்க லவ்வர்ஸ்னு சொல்லி பொய் குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாங்கிறாங்க சீனு. அது எப்படிப்பா பொய்யாகும், அது உண்மைதானேன்னு மணிவண்ணன் சொல்றாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சியில சீனு பார்த்துட்டு அது எப்படிப்பா உண்மையாகும்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லாம வேற என்னடா சொல்ல முடியும்? சரி நான் கேட்குற சொல்லு, நீங்க 2 பேரும் எதுக்காக கோயிலுக்குள்ள போனீங்கன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அது வந்து அப்படின்னு இழுத்து பேசிட்டு இருக்காங்க சீனு. டே, என்ன மாதிரி பொங்கல் புளியோதரை சாப்பிட போனேன்னு என்கிட்ட பொய் மட்டும் சொல்லிடாதடா, உண்மையை சொல்லுங்கிறாங்க. அப்பா, மாயா கிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேச வேண்டியது இருந்தது, அதான் கோயிலுக்கு போனோங்கிறாங்க சீனு. சரி, தனியா பேசுற அளவுக்கு அப்படி என்னடா பர்சனல்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அது வந்து அவ லைஃபை பத்தி பேசணும்னு சொன்னா, அதனாலதான் நான் போனேங்கிறாங்க. அவ லைஃபை பத்தியா இல்ல உங்க 2 பேர்த்தோட லைஃபை பத்தியா எனக்கு தெரிஞ்சாகணுங்கிறாங்க மணிவண்ணன். நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு சீனு கேட்குறாங்க. டே, நான் உங்க அப்பன்டா, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நேற்று பார்க்கல, பிறந்ததுல இருந்து பாக்குறேன். நான் உன்னைய வளர்க்கலினாலும் நீ வளர்ந்ததை நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன்டா. நீ கட்டிக்க போற சாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிற, கட்டிக்கிற முறை இருக்கிற மாயா கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு நானும் பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். உண்மையை மறைச்சு நிம்மதியா வாழவே முடியாதுடா சீனு. இப்போவாது உண்மையை சொல்லடா சீனுன்னு மணிவண்ணன் கேட்கறாங்க. சீனு அவங்க அப்பா கேட்டதும் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மணிவண்ணன் சொல்றாங்க, டே, ஆம்பளை பிள்ளை இப்படி எல்லாம் அழக்கூடாதுடா, என்னைக்கு தைரியமா இருக்கணும், என்ன நடந்ததுன்னு சொல்லுடாங்கிறாங்க. நானும் மாயாவும் உயிருக்கு உயிரை காதலிச்சோம்ப்பா. முதல்ல என்னோட காதலை நான் தான் மாயா கிட்ட சொன்னேன். மாயா முதல்ல மறுத்த. ஆளாக நாகலாக என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு மாயாவும் என்ன காதலிக்க ஆரம்பிச்சா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல நாங்க உயிருக்கு உயிரா நேசிட்டோம். மாயாவே என்ன காதலிச்சு அவ ஊருக்கு போகும்போது கூட என்னை விட்டு பிரிய மனசு இல்லாம போனா. திரும்பவும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிட்டோம். அன்னைக்கு கோயில்ல கூட எங்க 2 பேத்துக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. அப்பதான் மாயாவுக்கு அவங்க அப்பா அம்மாவோட கடந்த கால விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அவங்க பண்ணின தப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்லித்தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டா. ஏய், பொய் சொல்லக்கூடாதுன்னு நீயும் மாயாவும் இவ்வளவு தூரம் வசந்தவங்களா இருக்கீங்களாடா. இந்த குடும்பத்துக்காக மாயா காதலையே வேண்டான்னு சொல்லியிருக்காளா? நீ லவ் பண்ண பொண்ண வெளியில சொல்ல முடியாம சொன்னா மாமா மனசு கஷ்டப்படுமேன்னு மனசுலயே வச்சு இப்படி புழுங்கிட்டு இருக்கிறியாடா. சீனு, அழுகாத, உன்னோட வலி என்னன்னு எனக்கு புரியுதுடாங்கிறாங்க. ஆனா உங்களுக்கு புரியுது, மாயாவுக்கு புரியலையப்பான்னு அழுகுறாங்க சீனு. ஏய், மாயாவுக்கு புரியாமையெல்லாம் இல்ல, அவ்வளோ மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு தாண்டா இருப்பா. ஏய், மாயா இந்த குடும்பத்துக்காகத்தானே வேண்டான்னு சொல்லியிருக்கா. சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும்லடா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தாண்டா இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணும். அவசரப்பட்டு இந்த சாருவை நிச்சயம் வேற பண்ணிட்டோம். இல்லைன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லடா. ஏதாவது ஒரு கரெக்டான டைமா பார்த்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம். என்ன கவலைப்படாதடா சீனு, அப்பா இருக்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. மாயாவை என் மருமகள் ஆக்கி காட்டுறேன் பாரு. டே, அவசரப்படாதடான்னு சொல்லிட்டு, டே இங்க பாருடா, இந்த விஷயம் நம்ம 3 பேத்துக்குள்ள ரகசியமா இருக்கட்டுங்கிறாங்க மணிவண்ணன். டே சீனு, உங்க காதல் விஷயம் எனக்கு தெரியுங்கிறத நீ மாயா கிட்ட கூட சொல்லிடாத. அது நேரங்காலம் பார்த்து கரெக்டா நம்ம அப்ப பார்த்து பேசிக்கலாங்கிறாங்க. சரிங்கிறாங்க சீனு. டேய் சீனு, அழுகாதடா, அப்பா இருக்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு மணிவண்ணன் சொல்றாங்க. மலையாட்ட அப்பா இருக்காரு, அப்பாவோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சீனுவும் நம்பிக்கையோட காத்திருக்காங்க. சீனு மாயாவோட காதல் வளருமா, கல்யாணத்துல முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம வரை சொல்ல பார்க்கலாம்.